வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள். 12th ஜனவரி சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி என்பது அனுஷ்டிக்கப்படும் இந்த நாள். அவரை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பார்ப்போம். சுவாமி விவேகானந்தர் இயற்பெயர் நரேந்திரநாத். இவர் கல்கட்டாவில் பிறக்கிறார். 1863 12th ஜனவரி இதே நாள். இவருடைய தந்தை விஸ்வநாத தத்தா, தாயார் புவனேஸ்வரி தேவி. இவர் கல்கட்டாவிலே படித்துவிட்டு அதுக்கப்புறம் அவர் மனசில் ஒரு ஆன்மீக தேடல் வருகிறது. பிரம்ம சமாஜ் என்ற அமைப்பில் இணைந்து கொண்டு அது ஆன்மீக தேடலில் ஈடுபடுகிறார். ஆனால் அவருக்கு திருப்தி அடையவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போது அவர்கிட்ட இவர் டைரெக்டாக சின்ன இளைஞன் அப்போது அவர் டைரெக்டாக கேட்குறார், நீ கடவுளை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், நான் பார்த்துருக்கிறேன், நான் மட்டும் இல்லை உனக்கு கூட காட்ட முடியும் அப்படிங்கிறார். அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய டீச்சிங்லேயும் அவருடைய ஃபிலாசபிலையும் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டு முழுக்க ஆன்மீகத்தில் இறங்கி விடுகிறார். இவர் அதுக்கப்புறம் வரும்போது இவருக்கு ஆன்மீகத்தில் முக்கியமாக இந்த வேதாந்தத்தை பற்றியெல்லாம் நிறைய படிச்சுட்டு அதை பற்றி உலகெங்கும் அதை பரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆவல். அப்போது அமெரிக்காவில் சிகாகோ அங்கே வேர்ல்டு பார்லிமெண்ட் ரிலிஜன் என்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. உலகத்தில் இருக்க எல்லா சமய தலைவர்களும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் இவருக்கு அதில் பேசணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. ஆனால் அதுக்கு நிறைய பொருள் செலவாகும். அப்போது கேத்ரி ராஜா அஜித் சிங் என்பவர் கொஞ்சம் உதவி செய்கிறார். முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நம்ம ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அவர் முழுக்க இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறார். இவருக்கு வேண்டிய முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் நேராக இப்போதைக்கு விவேகானந்தர் ராக் என்று இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரியில் கடலுக்கு பக்கத்தில் உள்ளே இருக்கிற ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு 3 நாட்கள் தவத்தில் ஈடுபடுகிறார். அப்போது அவருக்கு அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதா தேவி அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு கான்ஃபிடென்ஸோடு இங்கேருந்து கப்பல் ஏறி அமெரிக்கா போகிறார். அங்கே போகும்போது அவருக்கு அங்கே பேசுகிறதுக்கு அதுக்கு வேண்டிய சில இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருகிறது. அப்பொழுது போஸ்டன் ப்ரொஃபஸர் ரைட் என்பவர் மற்றும் மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஹேல் என்பவர் இவங்கெல்லாம் உதவி செய்து இவர் அந்த பேசுவதற்கு இவர் வழி செய்து கொடுக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் ஆர்ட் ஆஃப் சிகாகோ அப்படின்னு ஆர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிகாகோ அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது. உலகத்தில் இருக்க எல்லா சமய தலைவர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி ஆரம்பித்து பேசுகிறாங்க. கரவொலி எழுப்புது. அவங்களுக்கு முன்னாடி இவர் எப்படி பேசுறது யோசிச்சுக்கிறார். அப்புறம் இவருடைய டேர்ன் வரும்போது எழுந்து நின்று பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த அரங்கமே எழுந்து நின்று 10 நிமிடங்கள் கைத்தட்டி அமர்வதற்கு அப்படி ஒரு வரவேற்பு அந்த வார்த்தைக்கு. அதன் பிறகு அவருடைய பெயர் அமெரிக்கா மட்டுமில்லை உலகம் எங்கும் பரவுகிறது. அதுக்கப்புறம் அவர் திரும்பி 1897 வாக்கில் இந்த சிகாகோ நடந்தது 11th செப்டம்பர் 1893. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்கள் அங்கே இருந்து எல்லாத்துலேயும் உலகத்தில் எல்லாத்துலேயும் அவருடைய கருத்துக்களை பரப்புகிறார். பிறகு 1897 வாக்கில் சென்னை தமிழ்நாட்டில் முதல்ல பாம்பனில் இறங்குறார். அப்போது ரகுநாத் இவர் பாஸ்கர சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் அவரை பர்சனலாக வர வைத்து அவருடைய பேரில் ஒரு மெமோரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே குந்துக்கல் பீச்சில் இவருக்கு ஒரு நினைவு ஒரு சிலைகள் எல்லாத்தையும் அவங்க எழுப்புறாரு அப்போவே. அதுக்கப்புறம் ஒரு சென்னைக்கு இப்போ ஐசோஸ் நம்ம சொல்லக்கூடிய விவேகானந்தர் இல்லம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 9 நாள் தங்குறார். அங்கே தான் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சிறந்த தொண்டுகளை ஏற்றி ராமகிருஷ்ணன் மட்டுங்கிறது உலகம் எங்கிலும் நிறுவுவதற்கு காரணமாகிறார். அப்புறம் 1902 ஜூலை 4th அவர் இந்த உலக வாழ்வை நீத்துறார். இளைஞர்களுக்கு முக்கியமாக இவருடைய ஸ்பீச்சஸ் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இன்ஃபினைட் எனர்ஜி, இன்ஃபினைட் என்தூசியாசம், யூ ஷுட் ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் டு ட்ரிங்க் த ஹோல் ஓஷன். அந்த மாதிரி எதையும் செய்யக்கூடிய ஒரு திறமையும் கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் வர வேண்டும். அதுதான் விவேகானந்தருடைய குறிக்கோள். மசில்ஸ் ஆஃப் அயர்ன், நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். அந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த அறைகோவிலை விட்டவர். இன்றைக்கு அவருடைய பெயரால் இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வேர்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.